ஹாய் கைஸ், நம்ம சேனலில் செகண்ட் வீடியோ தான். இன்றைக்கி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லென்த்துக்கு எப்படி என்னென்ன ஷார்ட் ப்ரொஃபைல்லாம் அவங்க இது இருக்குன்னு சொன்னேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லீன் பாடி மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்னால் எப்படி சிக்ஸ் அடிக்க முடியாமல் தவறுறீங்களோ அதுக்கான சில டிப்ஸும் ப்ளஸ் ஹைட்டான சிக்ஸ் அடிக்கிறதுக்கும் அதோட ஃபுட் ஒர்க்கும் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீன் பாடிக்கு வந்து ஒரு முக்கிய இது என்னென்னா லீன் பாடிக்கு சிக்ஸ் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மித்து தான். பட் அந்த மித்தை ப்ரோக் பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன டிப் அப்படின்னா, நீங்கள் பேட் லிஃப்ட், அதாவது பொதுவாக ஒரு பிளேயரோட பவர் கொடுக்குறதே டைமிங் அண்ட் பேட் லிஃப்ட் தான். அது எப்படி சொல்லுங்கள், நல்லா ஓடி ஃப்ரண்ட் ஃபுட், அதாவது இந்த மாதிரி இருக்குன்னா எடுத்து இது முன்னாடி வச்சு நடிக்கணும். பாருங்கள், இதுதான் ஓகேவா. இப்போ ஆக்சுவலி வந்து என் ஏஜுக்கு இது வந்து ரியல் கிரிக்கெட்டில் இருக்கிறான் கேட்ச் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் கேட்ச் தான். பட் இப்போ நான் இன்னும் ஹை லிஃப்டாக சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் அண்ணா எப்படி தேடித்திருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு விழுந்துச்சு. அந்த அந்த முக்கில் போய் பாரு. நெஞ்ச குலுக்கி சிலுப்பி வடியே நெஞ்ச குலுக்கி. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஹை லிஃப்டில் சும்மா ஷார்ட் ஆனேன். பவர் ட்ரைனிங் வந்து இப்போ நான் பண்ணலை. ஸோ அதையும் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ரைட்டாக நாலு கேமரா பால் மட்டும் மோசம் வரும்போது வச்சு பால் ஹை கான்டாக்டோடு இருக்கும். வச்சு நீங்கள் என்ன ஸ்டைல் ஆட் பண்ணிங்கன்னா அந்த போஸ்டரை ஸ்ட்ரக்சராக நீங்கள் எடுத்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 22 yards இருக்குது, 24 தாண்டி இருக்குது. மேபி இதுவும் கொஞ்சம் கேட்சாக இருக்கலாம். பட் அகாடமிக்ஸ் லைக் 12 to 15 years ஓல்டு வரைக்கும் இது கொஞ்சம் ஹைட்டான ஷாட் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். என் நெஞ்ச குலுக்கி சிலுப்பி வடியே நெஞ்ச குலுக்கி. ஃபாஸ்ட் பவுலர்ஸு நான் கீப்பிங் பண்ண வேணாமா? ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஸ்டெம்ப் லைனில் போடுவாங்க. பாடி லைனில் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் காமனான மிஸ்டேக். அது எப்படி தவிர்க்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு நல்லாவே கிரிக்கெட் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வீடியோ போட்டு வச்சுருக்கேன். இல்லை, ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிப்ஸுக்காக தான் சொல்கிறேன். சும்மா என்னை நக்கல் தான் சொல்கிறேன். ஓகே, பாடி லென்த்துக்குனே சில கட்சி இந்த மாதிரி டிப்ஸ் வந்து கீர்த்திங்க மோனிகா, லவ் யூ மோனிகா, மினிமா மோனிகா, கிச்சு கிச்சுமா பற்றி கிச்சுமா பற்றி. நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் ஆடும்போது பேட் ஃப்ளோவில் வந்து இங்கே ஸ்டக் ஆகுது. அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணிங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி பேட்டை இந்த மாதிரி ஒட்டுறதுனால உங்கள் கையில் ஸ்டக் ஆகி சில மாதிரி ஹிட் விக்கெட் அல்லது அவுட் கூட ஆவீங்க. இல்லைன்னா எச்சு பண்ணி கீப் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஸ்லைட்டாக டர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆஃப்லேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், லெஃப்ட்லேயும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி
மாதிரி ஷார்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் காலனி குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏ வண்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஷாட். இது வந்து கொஞ்சம் பால் வந்து நீங்கள் அதோட டேரக்ஷனை பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸ்வீப் ஷாட் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டி சொல்லிக்கிறேன்டா போயிடுச்சு. கையில் வரும்போது நீங்கள் ஸ்வீப் ஷாட் பண்ணிடுங்க. இதனால irrepeatable ஆகும், எட்ஜ் கொண்டு போல்ட் ஆகும். கீப்பர் கேட்ச் பண்ணி நல்லா காப்பிச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்ட வரீங்க. இது வந்து ஹாஃப் ஸ்வீப்பாக. இப்போ ரிவர்ஸ் ஸ்வீப் எப்படி பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குப்பை. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் டென்னிஸ் பால் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் பேட்டு, பிளாஸ்டிக் ஸ்டெம்ப்பு, 2 டென்னிஸ் பாலு, ஒரு கிளாஸ் மர பேட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிவர்ஸ் ஸ்வீப் அதே லென்த் தான், பட் என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப் ஸ்வீப். இது பார்த்தீங்கன்னா சில நேரம் டேர்ன் ஆகி இப்போ கிட்ட இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் அடுத்து நான் பேட்டிங் ஆடுறேன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுன்னா பால் உங்களுக்கு டோக்கு நேரம் வருவாங்க. பின்னாலில் டைமிங்கோட பண்ணணும். லைக் ஸோ மரம் நிறுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் அடித்த பாலுக்கு மரமே தடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரியல்னா ஒரு 4 இல்லை 6க்கோ ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து 7 நிமிஷம் போய் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் இவனுக்கு வேர்க்காமல் இருக்குது. போத்தோடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஆஃப் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க நான் வச்சுருக்க இந்த காஷ்மீர் உள்ள பேட் உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா CW கிளாசிக். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அப்புறம் என் தம்பி ஒரு ஷாட் ஆடுறானா, ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்டில் பார்க்குறேன். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.